சமூக ஊடகங்களிலும் இன்றைய தேர்தலை பற்றி நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக சிறப்பாக குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் என்னென்ன இருக்கு? சிவரஞ்சனி, அபிநயா. கார்த்திகை செல்வன், நீங்க சொன்ன மாதிரியே மக்கள் தேர்தல் முடிவுகளை பத்தி ஏராளமான பதிவுகள் எல்லாம் இட்டுட்டு வராங்க. முதலாவதா நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவிச்சதை அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இதே போல சாமானிய மக்களும் நிறைய பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க நடந்த விவாதத்தை பத்தி கூட ஒரு பதிவு இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா சென்ற தேர்தல் சொல்லியிருக்காரு வேல்முருகன் மூர்த்தி, வெல் செட் பை கோபண்ணா பேசினதை குறித்து அவர் விவாதிச்சிருக்கிறாரு. ஆல் opposition parties should have united and opposed JJ அவரோட கருத்தாகவும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறையுடைய இந்த விவாதங்களும் சமூக ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். தொடர்ந்து அதை தொடர்ந்து சென்ற தேர்தலில் தேமுதிக எதிர்கட்சி அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருந்தது. இப்ப அந்த நிலை மாறி இருப்பதை விமர்சிச்சும் ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை மட்டுமல்லாம அசாம் மாநிலத்துல என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கறதையும் பதிவிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கிற 3 பதிவையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆட்சிக்கு வந்தா ஒண்ணு திமுகவா இருக்கு, இல்ல அதிமுகவா இருக்கு. இதை தவிர்த்து மற்ற கட்சி வரணும் அப்படின்னா அந்த 2 கட்சியும் நீக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது மாதிரியான நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்கள் இந்த தேர்தலுடைய முடிவுக்காக ரொம்பவே எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம சமூக ஊடகங்கள் வாயிலா தெரிஞ்சுக்க முடியுது சார்.